Okay. The next program title is how to develop data or instance variable. Instance variable is nothing which one variable created inside of the class. That kind of variable called as instance variable. எப்போ ஒரு வேரியபிள் கிளாஸுக்குள்ளார கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிளை இன்ஸ்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இப்போ கிளாஸ்க்கு வெளியில் கிரியேட் பண்ணியிருந்தா that is called variable, just called as variable. But here we are make instant variable. Instant variable is nothing, it's which one variable created inside of the class, that kind of variable called as instant variable. கிளாஸுக்குள்ளார ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருந்தா அந்த வேரியபிளை நம்ம இன்ஸ்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். சரி, இன்ஸ்டன்ட் வேரியபிள் அலையஸ் நேம்ஸ் ஆர். இன்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு வேற வேற என்ன சார் பேர்லாம் இருக்குது? இன்ஸ்டன்ட் வேரியபிள் அலையஸ் நேம்ஸ் ஆர் கிளாஸ் வேரியபிள், மெம்பர் வேரியபிள், டேட்டா, என்டிட்டி ஆர் ஃபீல்டு. இன்ஸ்டன்ட் வேரியபிள் என்னன்னு சொல்லலாமா? கிளாஸ் வேரியபிள்னு சொல்லலாம், மெம்பர் வேரியபிள்னு சொல்லலாம், டேட்டான்னு சொல்லலாம், என்டிட்டின்னு சொல்லலாம், அல்லது ஃபீல்டுன்னு கூட சொல்லலாமா. சரி, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? அக்கார்டிங் டு பைத்தான் இன்ஸ்டன்ட் வேரியபிள் கால்ட் as attribute. பைத்தானை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு பேர் என்னன்னா attribute. ஸோ நம்ம அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அட்ரிபியூட்னாலும் இப்போ இன்ஸ்டன்ட் வேரியபிள் தான். இன்ஸ்டன்ட் வேரியபிள்னா கிளாஸோட வேரியபிளை தான் இன்ஸ்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? மெத்தட். இப்போது இதே மாதிரி ஒரு ஜென்ரலாக ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு மெத்தடோட அலையஸ் நேம்ஸ் என்னென்னலாம் இருக்கும்? ஒன்று கிளாஸ் சப்ரோக்ராம் சொல்லலாம், இல்லை மெம்பர் சப்ரோக்ராம்னு சொல்லலாம், அல்லது கோடுன்னு சொல்லலாம். So, which one subprogram created inside of the class, that kind of subprogram called as method or member subprogram or code. எப்போ ஒரு சப்ரோகிராம் கிளாஸுக்குள்ளார கிரியேட் பண்ணிட்டாங்களோ அப்பவே அந்த சப்ரோகிராமை மெத்தடுன்னு சொல்லலாம், மெம்பர் சப்ரோகிராம்னு சொல்லலாம், அல்லது கோடுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு அக்கார்டிங் டு பைத்தான், ஆனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் மெத்தட் கால்ட் as ஃபங்க்ஷன். நம்ம அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒரு சப்ரோக்ராமை நான் பைத்தானில் கிரியேட் பண்ணியிருக்கேன், இல்லை ஒரு கிளாஸ், அதாவது அதுவும் அந்த சப்ரோக்ராம் எதுக்குள்ளார இருக்கணும்? கிளாஸுக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம வந்து சப்ரோக்ராம், அதாவது கிளாஸ் சப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, மெம்பர் சப்ரோக்ராம்னு சொல்லணும், கோடுன்னு. சரி சார், கிளாஸ்க்கு வெளியில் ஒரு சப்ரோக்ராம் இருந்தால் ஜஸ்ட் கால்ட் as சப்ரோக்ராம். கிளாஸுக்குள்ளார இருந்தால் கிளாஸ் சப்ரோக்ராம், மெம்பர் சப்ரோக்ராம் ஆர் கோடு. சரி சார், இந்த மூணுக்கும் வேற இன்னொரு பேர் என்ன? அதான் மெத்தட். ஆனால் பைத்தானில் இதை எல்லாத்தையுமே நீங்கள் கிளாஸ்க்கு வெளியில் இருந்தாலும் சரி, கிளாஸ்க்குள்ளார இருந்தாலும் சரி, ஜென்ரலி தே ஆர் கால்ட் as ஃபங்க்ஷன். அக்கார்டிங் டு பைத்தான் மெத்தட் கால்ட் as ஃபங்க்ஷன். பைத்தானை பொறுத்தவரையில் மெத்தடை ஃபங்க்ஷன் என்று தான் உரைப்பார்கள், சொல்லுவாங்க. சரியா? இப்போ அடுத்தது, இப்போது நம்ம வந்து ஊப்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, ஜென்ரலி இந்த இடத்துல வேணாலும் இப்படி எழுதிக்கோங்க. ஜென்ரலி ஊப்ஸ் பிளாக் ஆர் ஸ்கோப் ஐடென்டிஃபையர் இஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் curly braces லைக். எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இதாங்க ஜென்ரல். இங்கே இதுக்குள்ளார சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம், சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். இதை தான் வந்து ஜென்ரலாக வந்துட்டு ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் காம்பினேஷனில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிளாக்னு சொல்லுவாங்க, ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பைத்தானை பொறுத்த வரைகள் generally oops blocks or scope identifier is open and close curly braces like அந்த சிம்பிள்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் அக்கார்டிங் டு பைத்தான் ஸ்கோப் ஆர் பிளாக் கால்ட் as indentation. பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்லி பிரேசஸ்லாம் கிடையாது. அக்கார்டிங் டு பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பேஸோ இல்லை ஒரு டேபோ ஈவனாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இண்டென்டேஷன். இப்போ இண்டென்டேஷனோட ஐடென்டிஃபையர் என்ன? ஸோ இண்டென்டேஷன், ஸோ ஹியர் indentation one sec, yeah. So here the indentation identifier is
space or tab. அவ்வளவுதான். ஒரு இண்டென்டேஷனோட ஐடென்டிஃபையர் என்னன்றாங்கன்னா ஸ்பேஸ் ஆர் டேப். சரி சார், இண்டென்டேஷனே இல்லைன்னா indentation missing statement called as எது missing statement? Indentation missing statement called as main module statement. That's all. Indentation வந்து இண்டென்டேஷனே இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை என்ன ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்களா? மெயின் மாடியூல் ஸ்டேட்மெண்ட், இல்லாட்டி மெயின் பிளாக் ஸ்டேட்மெண்ட். அதுதான் இட்ஸ் அ மெயின் திங். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து இண்டென்டேஷனே இல்லாத இண்டென்டேஷன் மிஸ்ஸிங் ஸ்டேட்மெண்ட் கால்ட் அஸ் மெயின் மாடியூல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றின இன்னும் ப்ரீஃபாக எக்ஸாம்பிளோட நம்ம வந்து ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே சொன்ன மாதிரி here I make one class. So carefully watch it out here. Here found one indentation. Here I put one tab. இந்த இடத்துல நான் ஒரு tab கொடுத்துருக்கேங்க. ஸோ அப்போ அது indentation. Here I create indentation. To whose, யாருக்கு indentation create பண்ணியிருக்கேன்? மேலே பாருங்க, டிக்ளரேஷன் பார்ட், கிளாஸ் மாடியூல். இப்போ அப்படியே சொல்லணும், ஏன்னா இந்த இடத்துல டிக்ளரேஷன் பார்ட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் as கிளாஸ் மாடியூல். This indentation helps to develop class module. கிளாஸை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த indentation யூஸ் ஆகுது. சரி சார், இங்கே ஒரு டேப் கொடுத்துருக்கீங்க, இந்த இடத்துல நான் வந்து 2 tabs கொடுத்தேன்னா என்ன வரும்? எரர் will be occur because this indentation before part not comes with a colon. இதுக்கு முன்னாடி கோலன் இல்லைங்க, அதனால இந்த இடத்துல we can't give sub indentation part, sub block or sub scope create பண்ண முடியாது. ஒரு indentation part create பண்றீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன இருக்கணும்? கோலன் இருக்கணும். இந்த கோலன் indicate the declaration part. சரி சார், இந்த கோலன் வந்து ஒரு கிரியேஷன் பார்ட்னு சொல்லிட்டீங்க, எதை கிரியேட் பண்ணுது? கிளாஸ். கோலன் இண்டிகேட் கிளாஸ் டிக்ளரேஷன் ஆர் கிரியேஷன் பார்ட். இப்போ இந்த இடம் 2 இடம் எடுத்துக்கோ. ஹியர் தீஸ் இண்டென்டேஷன்ஸ் ஆர் ஃபவுண்ட் அண்டர் ஆன் கிளாஸ் மாடியூல். தயவுசெய்து இனிமேல் இப்படி சொல்லிடணும், கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துடுங்க. இப்போ பைத்தானில் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, சார் தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் அண்டர் ஆன் கிளாஸ் மாடியூல். கிளாஸ் மாடியூலுக்குள்ளார இருக்கு சார். சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளஸ் யூ ஷுட் now one thing. What is that then? Here I created 2 variables under on class. கிளாஸுக்குள்ளார 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ these variables are called as instance variable. கிளாஸுக்குள்ளார வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால அதற்கு பெயர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் சொல்லிட்டாங்க. சரி சார், ஓகே, இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஐ அக்ரி. According to Python, this is called as attribute. Here I developed 2 attributes. Names are RNO and SName. இந்த இடத்துல நான் 2 attribute கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று RNO, இன்னொன்று SName. பைத்தானை பொறுத்த வரைக்கும் இதுக்கு attribute தான் சொல்லணும். சரியா?